சொல்ற? என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியல, அப்படித்தானே? உங்களுக்கு அது தெரியல, அதானே? இல்ல, இருந்தாலும் அத வாயில கேட்டா இன்னும் கொஞ்சம். ஏன் ஏன் இந்த வில்லத்தனம்? இங்க நம்ம தானே இருக்கோம், அதனால கேட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, அது உங்களுக்கு தெரியுது, அது போதும். என்னால சொல்ல முடியாது, கம்மியா இருங்க. தெரியாது, எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லு. அதானே என்ன இருக்கும். எனக்கு கூட தெரிஞ்சாகணும். சொல்லாரு எவ்வளோ ஒருத்தர் கேட்கக்கூடாது, தப்பு அது இதுன்னா அடுத்து என் கதை எதுவுமே வரல. அப்புறம் இதுக்கு இங்க இருக்குது பரவாயில்ல போலாம். வேண்டாம் அப்புறம் சொல்ல மாட்டேடா. இல்லடா பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம உள்ள போலாம். இது வேண்டாம், நீக்கு சோதிக்கிற. அப்புறம் நான் பிள்ளையோட தான் இருக்கணும், அதுக்குதான் சொன்னேன். அப்படி? ஆமா ஆமா. அதனால நான் சேஃபா இருந்துக்கிறேன், என்னை இப்படியே விட்டுருங்க, புரிஞ்சுதா? சரிம்மா, புரிஞ்சுது. நீ பேசுனதான் சொன்னீங்கன்னு வைங்களேன். பிளாக்மெயில் பண்றேன், என்ன சொல்லணுமா? சொன்னீங்கன்னு வைங்களேன், உங்க கல்யாணத்தை 2 வருஷத்துக்கு தள்ளி போட்டுருவேன், பாத்துக்கோங்க. என்ன புசுக்கு இப்படி பிளாக்மெயில் பண்ணிட்டேன்? நீதான் என் கல்யாணத்தை சீக்கிரமா பண்ணி வைக்கிறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ இப்படி பண்ணி வரலாமா? அவருக்கு தெரிஞ்சு அவர் என்ன குடும்பத்திர கொடுமையை விட இது பரவாயில்ல, பனிஷ்மெண்ட் கம்மியா தான் கொடுத்துருக்கேன். ஓ அப்படி? சரிம்மா சரி, நான் சொல்ல மாட்டேன். அந்த பயம் இருக்கட்டும், நாத்தினாங்க உள்ள குச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்கும் நான் என்ன கனவா கண்டேன்? நிஜத்திலேயே காணுங்க, கனவு காண வேண்டாம். அவருக்கு தெரிஞ்சு அவர் என்ன குடும்பத்திர கொடுமையை விட இது பரவாயில்ல, பனிஷ்மெண்ட் கம்மியா தான் கொடுத்துருக்கேன். ஓ அப்படி? சரிம்மா சரி, நான் சொல்ல மாட்டேன். அந்த பயம் இருக்கட்டும், நாத்தினாங்க உள்ள குச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்கும் நான் என்ன கனவா கண்டேன்? நிஜத்திலேயே காணுங்க, கனவு காண வேண்டாம். ஓ கவுண்டர். அப்புறம் இன்னும் வேற என்ன வச்சிருக்கீங்க? அதெல்லாம் நிறைய வச்சிருக்கேன், போக போக காட்டுறேன். ஓகேவா? நாத்தனா குடுமையை காட்ட வேண்டாம் உங்களுக்கு? தயவு செஞ்சு காட்டுங்க, அட்லீஸ்ட் என்கிட்ட கொடுத்த காட்டுங்க. நல்லா நீ அவார்டு வாங்குற மாதிரி வாங்கிக்கிறீங்க, வாங்கிக்கோங்க. என் நாட்டுக்கு தெரிஞ்சு இது வேணாலும் வாங்க இடமா இருக்கேன். நீங்க 2 பேரும் எப்போ வந்தீங்க? என்னடா சொல்லாம கொள்ளாம சைலண்டா வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? சும்மா ஒரு சர்ப்ரைஸ். பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். கையில் விரிவாடி கொஞ்சம் வா போலாம். போனீங்களா, அப்புறம் எடுத்துட்டு என்ன கூப்பிடுறேன். வரலடி, அதனால வந்துட்டேன். போன பண்ணிட்டு போலாம். எனக்கு என்னமோ இவங்க மூச்சு சரியில்லாத மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்து. ஆமால, எனக்கும் அப்படிதான் தோணுது. என்ன திட்டத்தனம் பண்ணீங்க, என்ன தேடி வேலை பண்ணீங்க சொல்லுங்க, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதெல்லாம் பாடி போலாம். முடியாதுன்னா முடியாது. அவங்களுக்கு கூப்பிடுறேன், உன் ஃப்ரெண்டு கூட போ, இல்லை தனியா போ. எதுக்கு அவங்களுக்கு கூப்பிடுறேன்? ஒரு கொஞ்ச நேரம் ஒரு பொண்டாரோட பிரைவசி, ஒரு லவ்வோட பிரைவசி ஒன்றும் தேவையில்லை. அதானே, அதான் தேவையில்லை. நாங்க சொல்றோம், எங்க 2 பேரும் பிரைவசி விடுங்க, நாங்க பேசிட்டு இருக்கோம், நீங்க 2 பேரும் கிளம்புங்க. அவன் தான் கேட்கறான்ல, போய் போட்ட விடு. எப்படி பண்ற? மூஞ்சி ரொம்ப மோசமா இருக்கு, இது அதுக்கு மேல சரி, இது என்னதான் கதை உங்க கதை? அண்ணி, எனக்கு தெரிஞ்சு நான் 2 பேரும் ஒன்னா இருக்கதான் இது நல்லதுன்னு நினைக்கிறேன். இதுல இன்னமும் ஒரு உருக்குத்தம் இல்லங்கமோ இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஆமா இல்ல, எனக்கும் அப்படிதான் ஃபீலிங். சோதிக்காதிரி, என்ன கொஞ்சம் பேசணும்னாப்பா, அவ்வளவுதான். இல்லையா? சரி, போயிட்டு வாங்க, என்ன கதைன்னு கேட்போம். அப்புறம் அது சொல்லதானே போனோம், போயிட்டு வாங்க. ஆமா, அப்புறம் சிறுமஞ்சி ஒரு இன்னும் சிறுமஞ்சி ஆயிடும். நான் போயிட்டு வரேன். ஓகே, வந்து தொலைக்கிறேன், வா போலாம். இன்னும் பாசமா போயிடு, இன்னும் தொலைக்கிறேன் இருக்கிறேன். உனக்கு இந்த பாசம் போறோம், வா போலாம். ரொம்ப சொல்லிக்காது, என்ன ரொம்ப சொல்லிக்கிறேன். இல்ல, வா போலாம். வா போலாம். நான் போயிட்டு பேசிட்டு வரேன், சரியா? ஓகே. இருக்கு அதெல்லாம் முடியாது, நான் இருக்கிற இடத்துல இருக்கேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. அதானே உங்க கேட்டு விட்டு சொல்லிட்டு மழை பெய்யுங்க. என்னதான் உங்க பிரச்சனை? ஒன்னும் இப்படி இருக்கலாம். என்னாச்சு, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, பால் மாதிரி இங்க காய்க்க ஓடிட்டு இருக்க, என்னதான் உன் பிரச்சனை? ஒன்னும் இல்ல. சரி, உங்க மனசுல என்னவோ தோணுதுல்ல, என்ன சொல்லுங்க, சொல்லி பார்ப்போம். வந்தது நான் அப்படி பேச போறதுக்கு தப்பா நினைச்சுக்க மாட்டேன். நான் ஏன் தப்பா நினைக்க போறேன், என்ன விஷயம் சொல்லுங்க, நமக்குள்ள என்ன இருக்கு சொல்லுங்க.
தங்கமே அது அப்படி இல்லடி. உனக்கு நான் சொன்னது புரிஞ்சுப்பல. உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு இல்லை, உன்கிட்ட பேசினா நான் என்ன ஆகுன்னு எனக்கு தெரியாது. அது எப்படி உனக்கு சொல்றதுன்னு எனக்கு புரியல. ப்ளீஸ் எனக்கு புரிஞ்சுப்பல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது அவன்கிட்ட என்ன சொல்லாம விட்டேன்னா, இப்ப என்ன நாங்க பேசுறதை கேட்டுட்டீங்க, அடுத்த விளக்கம் கொடுக்க வந்திருக்கீங்க அதானே? எனக்கு எந்த விளக்கமும் வேண்டாம். இல்லை நான் சொல்லுவேன். சத்தியமா அவன் பர்த்டேல எனக்கு கேட்க கூட தெரியாது. அம்மாவும் ஃபோன் பண்ணி அவன்கிட்ட கொடுத்து விஷ் பண்ணி சொல்லுவாங்க. கொடுத்துட்டதுனால அது பர்த்டேன்னு சொன்னா அதுக்கப்புறம் நான் எதுவுமே பேசினது இல்லை. அவள் பதிலுக்கு என்ன சொன்னா நான் கேட்டதே இல்லை. அவன் என்ன அத்தான் கூப்பிடுவான்னு கூட எனக்கு அப்பெல்லாம் தெரியாது. நிஜமாவே அவன் என்ன பேசுறான்னு கேட்காது. நான் மட்டும் உனக்கு வச்சேன் ஓன்னு சொல்லிட்டு அவ்வளோதாண்டி. நிஜமா அவன் பேசின வரைக்கும் கேட்கலடி. அவன் ஏர்போர்ட்ல கூப்பிடும் போது நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். அப்போ நான் அவனை திட்டிட்டேன். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் கேட்டது. நிஜமாவே சத்தியமா புரிஞ்சு போய் சொல்லல. நான் உன்கிட்ட எனக்கும் போய் சொல்லல. நான் உங்களை எந்த எக்ஸ்பிளனேஷனா கேட்டேனா? நான் தான் கேட்கலையா? அப்புறம் நீங்க அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியல. எல்லாரும் இருந்தாலும் அவங்க கேட்டாங்க என்ன, நான் அதுக்கு பதில் சொன்னேன், அவ்வளவுதான். மற்றபடி இதுக்கு உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளனேஷன் வேணும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அவங்க என்ன கேட்கிற கேள்விக்கான பதிலா நான் அதை சொன்னேன், அவ்வளவுதான். அப்போ உங்களுக்கு என் மேல வெறுப்பு கோபம் எதுவுமே இல்லையா? இல்ல, ப்ளீஸ் உண்மையை சொல்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நிஜமாவே எனக்கு எதுவுமே அதெல்லாம் இல்லை. எனக்கு உங்க மேல நிறைய நிறைய லவ் மட்டும்தான் இருக்கு, போதுமா? அதனால எனக்கு இந்த விஷயம்லாம் அந்த லவ்ல பெருசாவே தெரியல, அவ்வளவுதான். புரிஞ்சுதா? என்ன விளக்கணுமா எனக்கு தெரியல. இதை நிஜமா தானே சொல்றேன். இல்லைன்னு சமாளிக்க இல்லைன்னு கன்வின்ஸ் பண்ண. நான் இல்ல தங்கம், நான் நிச்சயமாவே சொல்றேன். ஐ லவ் யூ, பட் லவ் யூ, போதுமா? எனக்கு உங்க மேல லவ் மட்டும்தான் இருக்கு. கோவமோ வருத்தமோ எதுவுமே கிடையாது. வெறுப்போ எதுவுமே எதுவுமே இல்லை, போதுமா? ஐ லவ் யூ சொல்லணும். போதும் போதும். சரி, ஒரு சந்தேகம். என்னம்மா சந்தேகம்? கேளுங்க, சொல்றேன். இல்ல, நீ வந்துட்டு ஏதோ சொன்னீங்க. நீ அமைதியா இருந்தா என்னவோ கிடைக்கும்னு சொன்னீங்க. அது வந்து நீ அமைதியா இருந்தா. வேண்டாம், நீ எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ நோ. வாங்க நம்ம அவுட்டிங் போகலாம். இல்ல, எனக்கு இந்த டாபிக் தான் வேணும். வேண்டாம், சோதிக்காதீங்க. பிச்சிடுவேன், இல்லை கடிச்சு வச்சிடுவேன், பார்த்துக்கோங்க. இது கூட எனக்கு ஓகே தான். அப்புறம் போய் கடிச்சிக்கிட்டே இருக்கலாமா? வச்சுக்கிட்டே வா. ஓ, நீங்க பிச்சு கூட பண்ண வைக்கும் போதும் அதெல்லாம் அவுட்டிங் முடியாது, பண்ணட்டி முடியாது. அவுட்டிங் கிடையாது. எனக்கு சொன்னீங்க இன்னைக்கு நீங்க கூட்டிட்டு போறேன்னு, இப்ப இப்படி பண்றீங்க. அப்போ இது இப்போ அதனால முடியாது. ப்ளீஸ் 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 ப்ளீஸ், எங்க இப்படி பண்றீங்க? ப்ளீஸ்ங்க ப்ளீஸ் ப்ளீஸ், வாங்க போல. செல்லுல புச்சில வயிறு பத்துல. ப்ளீஸ் 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 கூட்டு போங்க. அப்ப எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஏங்க நீங்க கண்டிஷன் இல்லாம எதுவும் பண்ண மாட்டீங்க, ஏங்க இப்படி இருக்கீங்க? ஆமா, மாட்டேன். கண்டிஷன் என்னன்னு கேட்கலன்னா கூட்டு போக மாட்டீங்க. சாரி, முடியாது. தோணுங்க, என்ன கண்டிஷன்? என்ன இல்ல, கிட்ட சொல்ல முடியாது. ரெடி பட்டு என்ன கண்டிஷன் சொல்லு. புச்சி ஆயிரும் தாங்கும், போதுமா? கேக்கா இருந்தாலும் ஓகே, பரவாயில்ல. நான் காயத்தை பார்க்கணும். நான் கடிச்ச காயத்தை நான் பார்க்கணும். சீரியஸா? சரி, கட்ட முடியல, மிகாம இப்படி பண்றீங்க. அந்த எஜ்ஜி பாடும்போது எரியுதவங்க கையிலுங்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் காயத்தை பார்க்கணும். எரிச்சலா இருந்தாலும் பரவாயில்ல, நீ பார்க்கணும் அதானே? நான் காயத்தை தான் பார்க்கணும்னு சொன்னேன். நான் சரி கட்ட சொல்லி. காயத்தை பார்க்கணும்னு கட்டிதான் நம்ம இல்லைன்னா எப்படி பார்ப்பீங்க? ஏன் அப்படிதான் பார்க்கணுமா என்ன? உங்க டாபிக் எங்கே போட்டு விளையாடுறீங்களா? நான் வேற எந்த இன்டர்வியூல கேட்கல. நான் கேட்டது காயத்தை பார்க்கணும், அவ்வளவுதான். நீ விளையாடாத, அதெல்லாம் முடியாதுன்னா முடியாது, ஒழுங்கு ஓடிடு. காயத்தை காட்டினா நான் ஓட்டி வரேன். இல்லை நான் வரல, இப்போ அவங்க தடுக்கவே. நீங்க என்ன ரொம்ப சொதிக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும் நீங்க இல்லாம நான் போக மாட்டேன், அதனால தானே இப்படி பண்றீங்க. நான் உங்க கூட சுத்தி பார்க்கணுன்றதுனால மட்டும்தான் இந்த இடங்களை சுத்தி பார்க்காம இருக்க உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன ரொம்ப சொதிக்கிறீங்கல்ல. இப்போ சொல்றேன், காயத்தை பார்த்தா அடுத்த செகண்ட் நான் வர ரெடியா இருக்கு. இல்லையா உன்னை நான் தடுக்க ரெடியா இருக்கு. எங்க வேணா சுத்தி பார்த்துட்டு இப்போ வேணா நான் சும்மா பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கேன். இல்லை ஃபோன் என்ன பண்ணிட்டு போறேன். நீ போய் சுத்தி பார்த்துட்டு வா. உன்னை நான் தடுக்கவே இல்லை. உங்களுக்கு காயத்தை தானே பார்க்கணும், பண்ணி தாவணிலே வர பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். அப்படி ஒன்றும் எனக்கு தேவையில்லை. நான் அப்படி ஒன்றும் காயத்தை பார்க்க தேவையில்லை. எங்க விளையாடுறீங்களா நீங்க? என்னங்க உங்க பிரச்சனை? சரி, நான் உடனே ஃபோன் பண்றேன், போயிட்டு வா. நான் சும்மா படுத்துட்டு இருக்கேன். ஏன் புச்சில அப்படி பண்றீங்க? புச்சில என் பயங்கர ப்ளீஸ்மா. ஆமா, ஒரு பொண்டாட்டியோட காயத்தை பார்க்கறதுக்கு கூட இந்த உண்மை இல்லையா? அப்புறம் என்ன சும்மா வாய் வார்த்தைக்கு புருஷன் செல்லம் முடிச்சு வயிறு
எல்லாம் போய் எல்லாம் ஃபேக் எனக்கு தெரியும். எல்லாம் ஏமாத்துறதுக்கான வார்த்தை. அம்மி அப்ப அதெல்லாம் நான் சும்மா ஏமாத்த சொல்ற வார்த்தைன்றியா? ஆமா, அதான் உண்மை. இது என்ன காட்டியிருப்பாங்கல்ல. சரி சரி, காயம் தானே, பார்த்துட்டு போங்க. போதுமா? தேவையில்லை. யாரும் இப்படி வேண்டாம் வெறுப்பா எதுக்கும் சம்மதம் சொல்ல வேணாம். அவன் வேலையை பார்த்துட்டு போவேன். தானே? சரி, உங்களுக்கு வேண்டாம்ல, ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க அண்ணன் ஃபோன் பண்ணுங்க, நான் கிளம்புறேன். அப்ப நான் எல்லாமே கிளம்ப ரெடியா இருக்கீங்க. இதுக்குதான் என் கூட வர இஷ்டம் இல்லை, அப்புறம் என்ன? ஏய், நீங்க ஒரு பொண்டாட்டி அடிக்காது இப்படி இருக்க. ஒரு மனுஷன் வந்து கோவப்பட்டா கெஞ்சிருது கொஞ்சிருது. ஏன் அதெல்லாம் அகராதியே கிடையாதா? நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். எனக்கு புரியல. வேற ஏதாவதுலாம் கெஞ்சிருப்பேன், கொஞ்சிருப்பேன். ஆனா இது எனக்கு தேவையில்லாத விஷயம். நான் எதுக்கு கெஞ்சணும்? இது உங்களுக்கு வேண்டாம்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நான் கிளம்புறேன். கொஞ்சம் தேவையில்ல, கொஞ்சம் தேவையில்ல. எனக்கு வேணும்ப்பா. அது அது வந்து நான் டாடி பொண்டாட்டி நீங்க சூதிக்காத. ப்ளீஸ் டி பொண்டாட்டி. இதுக்கு கூட நான் கெஞ்சணும். நான் இப்படி கெஞ்சேன். ப்ளீஸ் டி அம்மி. சரி சரி, போலாம். மம்மி இப்படி இருக்கீங்க? ஏன் இப்படி பாத்தீங்க? ஏன் நீ என்ன எப்படி ஒரு பிரச்சனை என்ன? வீட்டுல சாப்பிட கூட சொல்லிட்டீங்க, நான் பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். கடைசியில பார்த்தா அவங்க எல்லாம் மட்டன் பிரியாணி சாப்பிடுறாங்க. என்ன சாப்பிட கூட சொன்னீங்க? இப்படி பண்றீங்க? விட்டு மட்டன் பிரியாணி தானே. நானே அதான் இன்னொரு நாள் பாத்துக்கலாம், ஓகேவா? இப்போ உங்க ஆண்டி கிட்ட நான் என்ன சொல்லி சாப்பிடாம ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் மட்டன் பிரியாணி சாப்பிட்டா எப்படி? ஏன் மம்மி இதெல்லாம் பண்ண? இதெல்லாம் பண்ணினாலே அவங்க என் பக்கம் தானே இருக்காங்க. சில விஷயம் நீ பண்ணிதான் அவனுடைய அப்படிதான் நான் சொல்லிட்டேன். அதை பண்ணினா வேலைக்கு ஆகாது. நீ அவனை பார்த்தாலே எனக்கு ஹண்டா இருக்கு. போய் போய் அவங்க கிட்ட உனக்கு இந்த வீடு இந்த வாழ்க்கை வேணும்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். ரேஞ்சுக்கு போய் நான் உங்ககிட்ட தொங்கிட்டு இருக்கணுமா? ஏன் மம்மி இப்படி பண்றீங்க? சொல்றேன்ல, இப்ப சொல்லி தந்து வருவாங்க. அமைதியா இரு. முகத்துல சோகத்தை வெயிடி ஏன் இப்படி பண்றேன்? போமா, எனக்கு பிடிக்கல மம்மி. சொல்றேன்ல பேபி. ஓகே ஓகே, இந்த சார் போதுமா? போதும் பேபி தான். சரி மூவி சாப்பிட வரல. என்னதான் பிரச்சனை? என்னாச்சு? ஏன் தங்கத்து தெரியல? சரிம்மா, நீங்க வந்து சரி எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்காம பத்தியாவே கிடக்குறா. செஞ்சு பார்த்தேன். எனக்கு பிடிக்காத தான் மாட்டிட்டு இருக்கா. டேய், உங்ககிட்ட ஆண்டி என்ன சொல்லியிருக்க? அவன் உன் பக்கம் வருவான், அது என் பொறுப்புன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன? வந்து சாப்பிடுவா. ஆண்டி நோ ப்ராப்ளம், எனக்கு வேண்டாம். நீ எப்படி எப்படியே நீங்க ஆசை வளர்க்க. நான் ஏன் ஆசை வளர்க்க போறேன்? நடக்கிறது தான் நான் சொல்றேன். சத்தம் வந்து ஆண்டி காலமா நீ சத்தம் ஆண்டி சாப்பிடலாம், நான் போய் சாப்பிடலாம். சாரி ஆண்டி, வேண்டாம். எனக்கு வேண்டாம்னா வேண்டாம், விட்டுருங்க. 5 நாள் சொல்லிட்டு போனாங்க, 5 நாள் முடிஞ்சிருச்சு, இன்னமும் வரல. அப்புறம் என் பொண்ணு மனசு மாட்டாலும் போனாரு, கூட்டா போனாரா? அதுவும் மொத்தம் சும்மா சொல்லிட்டு இருக்க. அப்புறம் எந்த நம்பிக்கை நான் இருப்பது எனக்கு புரியல. நீங்களே அவருக்கு குழப்பம் எப்படி எனக்கு புரியல. எனக்கு என்ன, இப்ப திருவிழாக்கு எல்லாரும் வராங்கல்ல, அப்பா எல்லாரும் கூட பேசிடுறேன். போதுமா? நம்மளே பேசினா மட்டும் அவ எப்படியும் அதை தடுக்க போறது இல்லை. புரியுதுங்களா? அவன் அவனை வேணாம் தான் சொல்ல போறான். அப்புறம் என்ன? அவன் அவளை சொன்னா கூட அவன் அவனை வேணாம்னு சொல்ல போறா. அப்ப நான் சொல்ற பொண்ணை கட்டிப்போ நான் சொல்ல போறீங்க, அது கவலைப்படுறீங்க. அம்மா வேண்டாம், என் பொண்ணை போய் விட்டு நீங்க எல்லாம் மாத்தி மாத்தி ஆசை கட்டி நீ ஏமாத்துவே வேணாம். எப்படி இருந்தாலும் அதை அவனை விடாது. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாமா. முக்கியமா நீ சும்மா ஆசை கட்டி இந்த விருப்பத்து நான் எப்படி போறேன், என்ன விட்ட? ஆமா, நீங்க அவங்க பேச்சு கேட்காத ஆண்டி அப்படிதான் நம்புவாங்க. ஏன் பேசக்கூடாது, கட்டிக்காரங்க ஏமா அவர் கூட போகணும்? அதை கேளுங்க. அதை நான் கேட்டுட்டேன்டா. அதை அவங்க அண்ணன் போட்டது, அதனால அவன் போனான். இவன் அதே மாதிரி ஃப்ரெண்டுக்குன்னு போயிருக்கான். சோ இவன் போட்டா அவ போல, புரியுதா? எதா இருந்தாலும் அவர் பர்த்டேக்கு அவ செலிப்ரேட் பண்ணிருப்பாள்ல. என்னென்ன பிளான் வச்சிருந்தேன் தெரியுமா? அவர் கூட செலிப்ரேட் பண்ண. சரி, மக்களுக்கு அப்புறம் செலிப்ரேட் பண்ணிக்கோ. பாருங்க, இந்த டைம் வந்திருந்தா நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கோல. அப்படி பாருங்க. சும்மா சமாளிக்க மட்டும் சொல்லுங்க ஆண்டி, போங்க. நான் தான் சொல்லிட்டேன், எதுக்கு சும்மா கவலைப்படுற? உங்க ஆண்டி எனக்கு விடுங்க. இந்த மாதிரி நான் பேசுறது புரியுது. நிச்சயம் வாங்கி நடக்கிறது உறுதி, புரியுதா? அதானம்மா, நீங்க ஏமாத்த மாட்டேமா. அந்த இடத்துல யாரும் மறுக்காத மாதிரி நான் பேசுறத நான் பார்த்துட்டு கவலைப்படாதீங்க, புரியுதா? நீங்க மட்டும் தான் நம்புறாங்க, நான் என்ன படிப்பேன் எனக்கே தெரியாது. அதை நான் இருப்பேன்னு சொல்லிட்டேன்ல. சரி ஆண்டி. என்ன, அவன் கூட இருக்கா, அதான் அவளுக்கு வழியா இருக்கு. நீ போய் ஃபோன் பண்ணி வர வைக்கிறப்ப அவளுக்கு போடுறேன். ஆட்டோமேட்டிக்கா கிளம்புறாங்களா இல்லையான்ட்டு. நீ எனக்கு திரும்ப மாட்டேன், நீ எதுவும் கதை. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸை யார் பார்க்கறது? அதனால தான் அவங்க பக்கம் பார்க்குறேன். அதனால நீ இந்த பக்கம் அவாய்ட் பண்ற. ஆனா எனக்கு அப்படி தெரியல. உங்களுக்கு தெரியல, நான் என்ன பண்ணட்டும்? அப்புறம் கேர்ள்ஸ் சொல்லுங்க. இன்னொரு சந்தேகமா இருக்கு. அது என்ன சந்தேகம்? ஈவினிங் வந்து உன்னை எப்படி கண்டுக்காம இருக்கான்? எல்லாரும் உன்னை எத்தனை வாட்டி வரித்தங்கம் புச்சி வயிறுன்னு கூப்பிட்டுருப்பானு, ஏன் அவன் கூப்பிடல? அவன் கூப்பிடலன்னு அவனை போய் கேளுங்க, என்ன ஏன் கேட்குறீங்க? நாங்க வெளியே போனது எப்படி என்ன நடந்திருக்கு, என்ன சொல்லு. வேண்டாம், என் வாயை கலராதீங்க, இந்த விட்டுருங்க.
என்ன நாத்து கேட்டா சிரிப்பு வருது. அதான் எனக்கு என்ன விட்டா வெக்கப்பட்டுரும் போல. நான் கோவமா இருக்கணும், நீங்க எனக்கு பேசி ஏதாவது பண்ணிடாதீங்க. நான் கோவமா இருக்கிறது தான் நல்லது, புரிஞ்சுக்கோங்க. என்ன போய் சொல்ற? கோவமா இருக்கத்தான் நல்லதா? ஏன் நீங்க கோவப்படணும்? இதை செஞ்சு நான் சொல்றேன், என்னை விட்டுருங்க. இந்த செகண்ட் நான் கோவமா இருந்தா தப்பிக்க முடியும், விட்டுருங்க ப்ளீஸ். அது என்ன கதை? எனக்கு கதை தெரிஞ்சாலும் சொல்லு. மாட்டேன்னா மாட்டேன். ஆனா நீங்க கேட்க கேட்க எனக்கு சிரிப்பு வந்து நான் சிரிச்சிட்டேன்னா அது பிரச்சனையாக சொன்னா புரிஞ்சுக்கோங்க. சீரியஸாவே இது பெரிய பிரச்சனையாயிடும், வேண்டாம். நீ இப்படி பேச பேசதான் எனக்கு என்னென்னவோ யோசிக்க தோணுது. தயவுசெய்து சொல்லிடு. அதெல்லாம் முடியாது, வேண்டாம். இங்க ரொம்ப சோதிக்கிற. பரவாயில்ல, நீங்க சோதிச்சா உங்களை சோதிச்சா பரவாயில்ல, என்ன சோதனைக்குள்ள ஆக்கிடாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏன்டி நீ ஏதாவது பேசினா ஏதாவது? நம்ம இதெல்லாம் அப்புறமா அங்க சென்னையில கூட பேசிக்கலாம், ஆனா இப்ப இங்க வேண்டாம். ப்ளீஸ் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ஏதோ பெரிய வில்லங்க இருக்குன்ற. கண்டிப்பா இந்த நிமிஷம் இப்படி உருன்னு இருந்தா மட்டும்தான் என்னால் தப்பிக்க முடியும், புரிஞ்சுக்கோங்க. ஓ, அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் பண்ற? ஆமா ஆமா. அப்ப என் புருஷன் என்கிட்ட பாசமா பேச என்ன கூட்டு போல. இல்ல, இல்லவே இல்ல. நான் கூட என் புருஷன் என் மேல பாசம் வந்துதான் என்ன கூட்டு போனான்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டேன். அவன் பேசின பேச்சுக்கு அவன் காதல தேனா வந்து பாஞ்சது. ஆனா அது இவனுங்க பிளானு. இவனுக்கு அதே வித பண்ணிருக்கான், எனக்கு அதுவும் பண்ணல. அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு, செகண்ட் தான் பொண்டாட்டி, புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சு. போதும், வலிக்குது, ரொம்ப ரொம்ப வலிக்குது. ஓ இல்ல ஃபீலிங்கா? ஆமா, இந்த தண்ணி இவ்வளவு ஃபீல் பண்ண எனக்கு வலிக்காதா? அதான் ஓடிடுன்னு மதியத்துல இருந்து எந்த அளவுக்கு சந்தோஷமா பறந்தேன் தெரியுமா? நம்பி உங்களை யார் பறக்க சொன்னது? நான் நம்பினது என் முட்டாள்தனம் தான். முட்டாள்தனம் தான் புரிஞ்சுது. புரிஞ்சதுல இனிமேலாம் வரமாருங்க. என்னதாண்டி கதை? சென்னைன்னு சொல்லிட்டு அப்புறமே உங்க பிரச்சனை. சரி பாய், சென்னையில கேட்டுக்கிறோம். விடு பாய், அதை சென்னையில கேட்டுக்கலாம்ல. சரி, அடுத்து எங்க? பீச்சுக்கு போயிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ரூமுக்கு, அவ்வளவுதான். என்ன பொண்டாட்டி என் பக்கம் திரும்ப மாட்டியா? காண்டுல இருக்க, ஓடிடு. என்னடி பொண்டாட்டி, ஏன் என் மேல காண்டு? நடிக்காதடா, நடிக்காத. நான் கூட மதியம் பாசத்துலதான் வந்து கூப்பிட்டு போனேன்னு நினைச்சேன். ஆனா இந்த கதையை வேறன்னு தெரிஞ்சிருச்சு. அது வந்து ஓடிடுடா, ஓடிடு. கொலை பண்ணிடுவோம் பார்த்துக்கோ. உன் மேல பாசத்துல தாண்டி கூப்பிட்டேன். வேண்டாண்டா, என்ன சோதிக்காத. பொண்டாட்டி அப்படி இல்லடி, ஏன்டி இப்படி பண்ற? என்னடி இன்னைக்கு நைட்லாம் என்னென்னவோ சொன்னியடி. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன். இது எனக்காக நினைச்சு தெரியாம சொல்லிட்டேன். அது எனக்காக இல்லைல்ல, அதனால கேன்சல். இப்படிலாம் ஒரு கட்டின புருஷனை சோதிக்கூடாதுடி. கட்டின பொண்டாட்டிய ரொம்ப சோதிச்சிட்டாண்டா. அதுக்கு பழி வாங்குறதுல தப்பே இல்லை. பொண்டாட்டி பண்ணு. இதுக்கப்புறம் ஏதாவது பேசினா வச்சுக்கோ. இது பப்ளிக் பேசணும் பார்க்க மாட்டேன், நீ புருஷன்னு பார்க்க மாட்டேன், சுத்தியும் சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு பார்க்க மாட்டேன், சொல்லிட்டேன். மச்சான் என்ன எப்படி பாக்குற? ஏன்டா குறுகுறுன்னு பாக்குற? உன்னால மாப்பிள்ளன்னு கூட வச்சதுக்கு உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணிட்டல? என்ன மச்சான் பண்ண? நீ உன் பொண்டாட்டி கிட்ட தனியா பேசணும்னு கேட்டதுனால நான் என் பொண்டாட்டி வெளியே கூட்டு போனேன். அவ இப்போ உனக்காக தான் நான் வெளியே கூட்டு போனேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன கழுவி ஊத்துறான். என்னென்னவோ சொன்னான். இப்ப அது எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிட்டான். ஏன் என் பொண்டாட்டிய கூட பேசவெல்லாம் மாட்டால, நானே முடிச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் உனக்கு தள்ளுபடி தானே? பரவாயில்ல போடா. ஏன் பேச வர மாட்டாளான்னு யோசிக்கிற? ஏன்டா ரிஷி சண்டை போட்டியான்னு? ஏன்டா சண்டை போட போறேன்? காயப்பட்டதெல்லாம் அவ, நான் ஏன்டா சண்டை போட போறேன்? அவ ஏதாவது கோவப்பட்டு ஃபீல் பண்ணி? சேச்சா, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறமா அதோட சொல்ல முடியாது. அப்பாவி, என் கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் கிட்ட தெரிஞ்சுக்க, நான் உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம் வர மாட்டேங்கல்ல. பொண்டாட்டி சமாதானம் ஆனா வரும், இல்லைன்னா வராது. டேய், அதுக்கும் இதுக்கும் என்னடா இருக்கு? அப்ப ஏதோ பெரிய சம்பவம் பண்ணிட்ட. சேச்சா, லைட்டா தான்டா பண்ணேன். அவளை விருப்பத்துற மாதிரி ஏதோ வேண்டாத வேலை பண்ணிட்ட. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வெறுப்பேத்தல, நான் வேண்டாத வேலை பண்ணேன். எனக்கு அது வேண்டிய வேலை தான். அவ அதை வெறுப்பானா, அவ அதை என்ன சொல்றது, வேண்டாத வேலை நினைச்சா என் பொறுப்பு இல்லப்பா. உன் பேச்சுல லைட்டா திமுருத்தனம் தெரியுது. எனக்கு நடந்ததுல சந்தோஷம் இருக்கு, அதனால திமுருத்தனம் தெரியுது. நான் இப்ப அவங்க கூட பேச மாட்டேன், அது ஞாபகம் இருக்கு. அது மட்டும் தான் கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்கு. ரூம்ல போய் தான் சமாதானப்படுத்தணும். அதனாலதான் என்ன அவளை கண்டுக்காம இருக்கு. இல்லைன்னா இப்படியே பண்ணிட்டு இழுத்து வச்சு நான் பேச மாட்டேனா? அவ அவளை தள்ளி நிக்கிறது எவ்வளவு காண்டாவதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஓ, நீ காண்டில தான் இருக்கியா? அப்ப சந்தோஷம். அதான் எனக்கு வேணும் வேணும் வேணும். அட துரோகி நண்பா, நீ எல்லாம் ஒரு நல்ல மச்சானடா. உனக்கு மச்சான் வேலை பார்த்ததுக்கு தான் என் பொண்டாட்டி வச்சு செய்யறாள். ஓடிடு. நீ என் சாபண்டா. என் பொண்டாட்டி சமாதானமும் உன் பொண்டாட்டி சமாதானமே ஆகக்கூடாது. என் பொண்டாட்டி சமாதானம் தான் உன் பொண்டாட்டி சமாதானம் ஆகும். அதை யோசிச்சுக்கோ. இது எனக்கு சாபம் இல்லை, உனக்கு நீ ஆப்பு வச்சுக்கிற, பாத்துக்கோ. நான் ஒண்ணும் இல்லை.
என் பொண்டாட்டி சமாதானம் ஆட்டோமேட்டிக்காக உன் பொண்டாட்டி உங்ககிட்ட பேசிடும். அது என் பொண்டாட்டி பார்த்துக்கும். ஆனால் நீ இப்படி சபிக்கிறல்ல, அப்போ வாய்ப்பு இல்லை ராஜா, உனக்கு வாய்ப்பே இல்லை. வருத்தப்பட்டுக்கும், இவ்வளோ நாள் வருத்தப்பட்டுக்கும். ஏன்டா ஒரு நண்பனுக்கு இப்படி ஒரு சாபம் விடுற? உனக்கெல்லாம் இதை விட மோசமாக விடலாம், தப்பு இல்லை. டேய், நண்பன்ற பேர்ல இருக்க துரோகிடான். நன்றி. நான் பார்த்து ஒரு போதிரமோ இல்ல, வா அடுத்து பீச்சுக்கு போறாங்க போலாம். வெறுப்பேற்றுறதுக்காக பீச் போட்டுருப்பாடா, அப்பதான் என் கை பிடிக்காம நிற்காம அவன் கூட நீ என்ன விருப்பத்தை போறாடான்னு தெரிஞ்சிடுச்சு. ஓ அப்படி. ஆமா, முதல் நாள் தெரியாம கை பிடிச்சி நின்றுட்டா. ஆனா அதுக்கப்புறம் எப்போ பீச்சுக்கு போனாலும் நம்ம வெளியே வந்து நின்னாலும் பீச் இருக்கும்போது அவன் என் கூட மட்டும்தான் நின்றுட்டு இருந்தா. அதுவும் பர்த்டே அன்னைக்கு அவளை கட்டி பிடிச்சி தான் பீச் நின்னேன். இப்போ வந்துட்டு நான் தனியாக நின்று எவ்வளோ காண்டாவும் அவனுக்கு தெரியும். அந்த காண்டாக்குறதுக்காக பீச்சை பிளான் போட்டு போறா. இல்லைன்னா அவன் மட்டும் சாப்பிட்டு டின்னர் முடிச்சுட்டு ரூம் பக்கத்துல பீச் பார்த்துருப்பால, தெரியும் இதெல்லாம் எனக்கு போயிட்டு வரும். ரொம்ப நிம்மதியா இருக்கு, பரமானந்தமா இருக்கு நீ காண்டாக்குறது. ரொம்ப சந்தோஷம். ஆனா நீ அமைதியா இருக்கிற அளவுக்கு நீ ஏதோ ஒன்று பண்ணிருக்க இல்ல? அப்ப நீ என்ன சேட்டை பண்ணி தான் நீ இந்த அளவுக்கு அமைதியா இருப்ப, இப்போ புரிஞ்சிடுச்சு. அது ஏதோ கொண்டாட்டி லைட்டா பண்ணிட்டேன். அதுக்கு விமந்தி வச்சிருப்போம், நான் கனவை கண்டேன். ஆனா அவளை பத்தி தெரிஞ்சோ நீ சேட்டை பண்ற பத்தியா? டேய், மற்றது மாதிரி விட்டுருவான்னு நினைச்சிட்டேன். ஆனால் இவ்வளவு மூடோட்டா இருப்பா நான் யோசிக்கவே இல்லடா. எப்பவும் போல கத்துவா. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மூஞ்சி மன சமாதானம் எதுவும் பார்த்தா பக்கத்துல வந்து அந்த முட்டைக்கண்ணு வச்சு முறைக்கிறாடா. எரிச்சுவா போல என் கண்ணிலே. ஓ முண்டை கண்ணு. என் கண்ணு என் தங்கச்சி கண்ணு கலாய்க்கிறதே உன் வேலைல. நான் போய் சொல்றேன்டா, சொல்றேன். வேண்டாண்டா, நான் ரசிச்சு தான்டா சொன்னாரு கூட. நீ ரசிக்கலன்னு எனக்கு தெரியும். ஆமா, கையில எனக்கு ஒரு சந்தேகம். கத்துற அது நார்மலா கேட்டா தெரியாதா? சந்தேகத்தை கட்டி கேட்டதான் நிறைய பேர் கேட்டு தொலை. வேண்டாண்டா வேண்டாண்டா. இங்க யாருக்கு முண்டை கண்ணு இருக்கு? உனக்குதான். மென்ன கேட்கல. திரும்பிட்டா, வேண்டாண்டா, சோதிக்காதடா என்ன. என்ன அர்த்தம்? என்னதான் ஓட்டிட்டு இருக்காரு, வேற யாரையும் இல்ல. என்ன சொல்ற? சின்ன வயசுல என் கண்ணை வச்சுதான் அவர் கலாய்ப்பாரு, அதை வச்சுதான் சொல்றேன். நம்ம உரைக்கும் போது பத்தா அந்த கண்ணு உருட்டுறது அப்படி இருக்கும்னு சொல்லுவாரு முண்டை கண்ணு. அதைதான் அவர் சொல்லியிருப்பாரு அங்க. அதனால எங்க அண்ணன் விருப்பிட்டு அதை இப்ப எடுக்கலாம் டாபிக், வேற ஒன்றும் இல்லை. நீங்க எங்க அண்ணன் கிட்ட பேசல, அதனால அவர் பதிலுக்கு போட்டு கொடுக்குறாரு, அதான் விஷயம். அப்ப நானும் கொஞ்சம் தீரா நீங்க பண்ணுங்க. என் புருஷன் இந்த அளவுக்கு காண்டா வரணும், அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷம். என் ஃப்ரெண்ட் ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணிருக்கான் போல இருக்கு. இந்த அளவுக்கு காண்டா வர்றதுக்கு காண்டானியா? காண்டானு கேட்டா எனக்கு தெரியல. அந்த நிமிஷம் ஃபர்ஸ்ட் எனக்கு கோவம் வந்துச்சுதான். அதுக்கப்புறம் அசிஷன் எப்பவும் போல கோவம் போயிடுச்சு. ஆனா அதை நான் எப்பவும் போல பண்ணேன்னா பயப்புள்ள அப்புறம் ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிச்சுன்னா அந்த பயம் இருக்குல்ல. அதனால இன்னைக்கு ஒரு நாள் அதை மெயின்டைன் பண்ணாதான் நம்ம சென்னை போற வரைக்கும் நான் சேஃபா சென்னைக்கு வந்து சேர முடியும். அதுக்குதான். அப்படி? ஆமா, அப்படித்தான். நீங்க ஒன்னும் அவ்வளவு இதுவா இருக்க வேண்டாம். எனக்கு இது என்னோட வைராக்கியம், ஆன்மீக வைராக்கியம். அது எந்த விதத்திலையும் கிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். புரியுது நாத்து, நான் சும்மா கேட்டேன். சரி ஓட்டிடும். நாத்து கூட கண்ணு பெருசு பண்ணிட்டீங்க. அதுக்கு பையன் நாத்த ஓட்டுறீங்க அதானே? இல்லப்பா. யாரு? கையில் நான் எதுவுமே சொல்ல. கையில் அவன் சும்மா போட்டு கொடுக்குறான். கையில் அவன் கூட பேசிட்டேன்றதுனால பண்ற. கையில் ப்ளீஸ், கையில் நான் இல்லை, கையில் கூச்சு பண்ண சொல்லு. அது அவங்களே சொல்லுங்க. நான் என்ன உங்களுக்கு புரோக்கர் அளவுல டிரான்ஸ்லேட் பண்ணேன். சரி. அது வந்து நான் இல்லை, நான் எதுவுமே சொல்லல. பீச்சுக்கு போலாம். வீடியோ ஆன் ஆயிடுச்சு. இருந்தாலும் நீ அவனை ஓவரா ஓட்டுற. சீரியஸாவே கேட்கிறேன். இவர் அந்த ரெஸ்டாரண்ட் அடிக்கும் போது, ஆகாஷ் அடிக்கும் போதுலாம் எனக்கு பார்க்கும் போது நீயாப்பா அது அப்படின்ற மாதிரி அவன் எப்படி இருக்காரு, ஒரு மாதிரி கெத்தா கியூட்டா. என்கிட்ட வரும்போது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சைல்ட நான் பாக்குற மாதிரி இருக்கு. என்கிட்ட ஒரு மென் இருக்க மாதிரியே இல்லை. ஏங்க நீ அப்படி சொல்ற? இப்போ நீரஜோ வீராவோ ஏதாவது ஒண்ணு தரமாட்டோம், நம்ம கோச்சிக்கிட்டோம், பேச மாட்டோம்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? ப்ளீஸ் சாரி. அவங்கதான் அந்த ரிப்பீட் மோட் போவாங்க. உனக்கு புரியுதா? ஆமா, வீரா மாத்திரை கேட்குன்னு சொல்லு. ப்ளீஸ் எனக்கு வேணாம். இவர் என் விஷயத்துல அப்படிதான் மாறிடுவாரு. அதனால எனக்கு ஒரு குழந்தை கூட இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங். அது என்னவோ சரிதான். எனக்கு இந்த குழந்தை ரொம்ப பிடிக்கும்ல. இதையும் அவன் சொல்லவா? அத்தனார் கொடுமை வேணுமா? அதெல்லாம் பாத்துக்கலாம். 2 வருஷத்தை 3 வருஷம் ஆக்கிடுவேன். இல்ல, நீ என் ஃப்ரெண்டாவே நாத்தனாரா வேண்டாம். அந்த பயம் இருக்கட்டும். பாய் வாங்க பீச்சுக்கு போலாம். வரல? எனக்கு அப்ளை பண்றது இங்கதான் சிக்னல் எடுக்காதுல்ல, அதனால அந்த ரூம்ல உட்காந்துட்டு இருக்காளுங்க. பண்றேன்ன அவாத்துக்காருக்கு அவளே பண்றானோ. பண்ணுடி மொழிதான் தப்பு பண்ண உதைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஓ, அப்ப தப்பு பண்ணுவா. கேர்லெஸ்னஸ். ஒழுங்கா பண்ணா ப்ராப்பரா பண்ணிடும். ஏனோ தானோன்னு பண்றதுனால மிஸ்டேக்ஸ் கவனிக்காம ஃபுல் பண்ணிடும். அதனால இது எங்க காலேஜ்ன்றதுனால
அப்ளை பண்ணி தப்பாயிட்டாலும் உள்ள போயிட்டு ஆஃபீஸ் ரூம் தானே, அங்க போய் வெயிட் பண்ணி அங்க மாத்திடுவோம்னு வச்சுக்கோங்க. இந்த வேலைதான் நடக்கும். ஸ்டாஃப்ஸ் கூட எல்லாரும் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தானே, அதனால அவங்க இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. தப்பாயிடுச்சு ப்ளீஸ் ப்ளீஸ் கேட்டா அதை திரியத்துக்கு நான் இருக்கேனே, அப்புறம் என்ன அவளுக்கு வர அந்த தைரியத்துல தான் அவளே ட்ரை பண்றேன்னு பண்றான். இங்க பாரு, அப்புறம் நட்டு வேற ஏதாவது சொல்ல. இங்க பாரு, விருப்பத்தாத ப்ளீஸ். என்னவா கேட்டு சொல்லுங்க. நீ பேச மாட்டியா? இதுவும் நல்லா தான் இருக்கு. ப்ளீஸ் இங்க வா. முடியாதுன்னு சொல்லுங்க. மட்டிட்டு உட்கார வேண்டாம் ப்ளீஸ். பக்கத்துல உட்கார தள்ளி வேண்டாம், எனக்கு ரொம்ப வலிக்குது. பரவாயில்ல. ப்ளீஸ்டா கெஞ்சி கேட்குறடா, சோதி பார்த்துட்டா ப்ளீஸ்டா, வலிக்குதுடா. நீங்க நட்டு பண்ண போறேன். முடியல. நான் என் ஆள்கிட்ட போறேன், நீங்க உங்க ஆள்கிட்ட வாங்க. வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. தெரியலமா தெரியல. இங்க வந்து நீ என்ன பாரு, என்ன பார்த்தா நீ அப்படி இருக்க? பரவாயில்ல, என் காது கேட்கும். என்ன ஓட சொல்லுங்க. நீ விளையாட தெரியும். காது கேட்கும்னு சொல்லிட்டேன். அதான பார்த்தேன். அவனாவது அவளை பக்கத்துல வச்சுட்டு இருக்கதாவது. அவளை மடியில தூக்கினா அவனுக்கு தூக்கம் வராதே. இதுக்கு தானே வரமாட்டேன்னு, பக்கத்துல தானே வரணும் சொன்னேன். இப்ப என்ன இது விட்டுங்கன்னு. இதை பார்த்துருந்தா நான் விட்டு கேட்க மாட்டேன். நான் அவாய்ட் பண்ணல அப்படின்னாலும் முடியாது. நான் ஏன் ஒப்பிச்சு கேட்கணும்? வேண்டாம், சோதிக்காதீங்க, கையெடுங்கன்னு. முடியாது 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 முடியாது. கோமா இருக்குன்னு தெரியும்ல. நீ எப்போ கோமா வேணாரு, எப்போ பாத்திரம் வேணாரு, உனது முடிவோட இருந்தே இருக்கு. விருப்பேத்தாதீங்க. என்னடா பண்ற? சொல்லி இருந்தியன்னு போதும் போதும் ஓடிடுன்ட்டு. ஃப்ரெண்டுக்காக கூட்டு போனவங்க நீ. அதிக சொல்லாதடி, எனக்கும் கூட பேசணும். நீங்க என்ன ஓரமா பேசிட்டு இருப்பேன். சரி, இது வெளியே கிடைக்கிறேன் இன்னும் எக்ஸ்ட்ராவா ஆசைப்பட்டா அவ்வளவுதான். அதுக்காக என்ன இப்படி சோதிக்காதடி. அப்புறம் அவங்களே பிஸியா பேசிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க கண்டுக்காம இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி? அப்புறம் அந்த பசங்களும் வந்துட்டு பேச முடியாது. நீ அப்புறம் அதை கூட போயிடுவீங்க. ஏன்ட்டு என்ன பண்றேன்? பரவாயில்ல இருக்கட்டும், நான் கோவமா தான் இருப்பேன். நான் சமாதானப்படுத்துற டெக்னிக் தாண்டி எனக்கு தெரியவே மாட்டேங்குது. அவன் எவ்வளவு அசால்ட்டா 2 செகண்ட்ல சமாதானப்படுத்திடுவான் பாரு. ஆனா உன்னை வச்சுக்கிட்டு என்னால முடியல. தங்கச்சி பாவம், அவன் என்ன பேசினாலும் ஏமாந்துருது. அதனால அது சமாதானம் ஆகுது. நான் ஏமாறதாக இல்லை. வேண்டாண்டி, எனக்கு வெறுப்பேத்தாத. நீ எதனா இருக்கணும், எனக்கு கவலையே இல்லை. வீட்டன் கண்ண தெரியாம ஆசை பண்ணிட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். வேண்டாம், என்ன வெறுப்பேத்தாதீங்க. சத்தியமா நான் இந்த இன்ட்ரெஸ்ட் யோசிச்சு காலத்து மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுவும் தெரியாம. எந்த விளக்கமும் கேட்கலன்னு. கோவப்படாத, நான் தெரியும். நீ இருக்க கோவத்தை பார்த்தா நான் பெரிய தப்பு பண்ண மாதிரியும் கொடுத்தீங்க. அந்த மாதிரி எதுவுமே கொடுக்குற ரியாக்ஷனுக்கு அப்படிதான் இருக்கு. இப்போ கோச்சிக்கிறேன். சீப்பான விஷயத்துக்கு நான் சீப்பா கொச்சிக்கிறேன், அப்படிதானே? அப்படி மீன் பண்ணது தப்பா மீன் பண்றேன். நான் வந்து இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி கோச்சிக்கிறேன். அப்ப நீங்க பண்ணது சின்ன விஷயம். சும்மா என் பொண்டாட்டி தெரியாம லிட்ட சம்பளப்பட்டமா அவ்வளவுதானே. அந்த உரிமை கூட எனக்கு இல்லையோ? என்ன பண்ற? போயிட்டு கோமாடுவானோ. இப்ப எப்படி பேசி சமாதானப்படுத்துறதா சமாதானம் ஆகுறதா ஒண்ணுமே புரியலையே. சரி, இந்த மட்டும் ப்ரொமோஷன் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டேன், எதையும் பார்க்க மாட்டேன். போதுமா? ப்ரொமோஷன் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டேன். அது அது வேலைக்கு சொன்னாலும் திட்டுவேன். ப்ளீஸ் சாரி, நான் கடிச்சதை பார்க்கறதுக்கு தான் மட்டும் ஆசைப்பட்டேன், வேற எதுக்குன்னு ஆசைப்படல. ஆனா பார்த்தோன்னே ஹாஸ்டல்ல பார்த்தது போய் புரியும். ப்ளீஸ் சாரி, அதுக்கப்புறம் தப்பு பண்ண மாட்டேன் மாட்டேன். ப்ரொமோஷன் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். வேண்டாமா, கோவம் வேண்டாமா. செல்லுலையும் பிச்சிலையும் பாகுரோல வேண்டாம் தாங்க ப்ளீஸ். திரும்ப பண்ணிட்டேன் மன்னிச்சிரு. எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டு தான் நான் மறந்துட்டேன். சாரி சாரி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ப்ரொமோஷன் எதுவும் பண்ண மாட்டீங்களா? மாட்டாட்டி தங்கம். ஆனால் உங்களுக்கு அது இருக்காது. கஷ்டமா இருக்குது. எனக்கு சொந்தமாக வேலை பார்க்கறதுக்கும் இவ்வளோ கோச்சுக்கிறது எனக்கு ரொம்ப ஹாட் ஆகுது. ப்ளீஸ் எனக்கு புரியுது, ஏன் தடுக்கிறேன்னு எனக்கு புரியுது. அது தெரியாம நடந்துச்சுல, இன்டென்ஷனாக நடக்கல. அது அப்படியே விட்டுரு. இனிமேல் உன் ப்ராமிஸ்க்கு நான் எந்த இடையும் பண்ண மாட்டேன். மற்றதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே, அதெல்லாம் அப்படித்தான். அது இதை பார்த்த உடனே அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இனிமேல் இது மாதிரி எதுவுமே கேட்க மாட்டேன். புரிஞ்சுதா? நிஜமா? சும்மாடி, நீ போட்டு சகலுக்கும் வைராஜத்துக்கும் நான் எதுவும் பண்ண மாட்டேன். சாரி. இது அவ்வளவுதான். இது அப்படியே விட்டுறேன் ப்ளீஸ். சாரி, இதுதான் விடுங்க பண்ணு. அதுக்கப்புறம் சின்ன இடத்துல ரொம்ப தள்ளி இருந்துட்ட முடியாது. இதுக்கு பண்ண முடியாது. நிச்சயமாவே சாரி. இப்படி கடிச்சு வச்சிருப்பேன் யோசிக்க தெரியாது. நீ பர்மிஷன் கொடுத்தது பர்த்டே செலிப்ரேஷன் என்கிட்ட வாங்கிக்கிட்டு அந்த டாலர் வாங்கி பக்கத்துலேயே வச்சுட்டு இருந்தது. இதெல்லாம் என்ன அறியாமலே அந்த லவ்ல தாண்டி பண்ணிட்டேன். சாரி. கோவமே படலையே, நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? கடிச்சு வச்சுக்கிறோம் கோவம் இல்லையா? நிஜமாவே இல்ல.
திட்டுறேடி. நீங்க மேல மேல அதுல தொடம்போது தான் எனக்கு கோவம் வருது. அதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுங்கன்னு தானே சொன்னேன். அதுக்கு தான் நான் கோவப்பட்டேன். நீங்க கடைசியதுக்கு நான் கோவப்படலையே. நிஜமா நிஜமாதான். உனக்கும் வரலையா? வரலான்றேன்னு ஏன் வரலன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதான் என்ன இருக்கு. நீங்க ஓவர் லெவல்ல தான் கடிச்சீங்கன்னு தான் எனக்கு புரிஞ்சிடுச்சு. அதனால எனக்கு பெருசா கோபம் வரல. உங்கள முத்தி போனா நீங்க கடிக்கவும் செய்வீங்கன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். அதனால நான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டேன். பாட்டி ஏன் ஊர்ல கிளம்பி வரும்போது என் லிப்ஸ் ஒரு வாரம் வீங்குது. அப்ப எனக்கு தெரியாது உங்க லட்சணம். இப்ப கடிக்க நானே பெர்மிஷன் கொடுத்தா நீங்க விட்டா வைப்பீங்க. நானும் ஒரு போல தெரியாம கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் கொடுக்க மாட்டேனே. கொடுத்துட்டல, என்ன அதை எப்ப வேணும் யூஸ் பண்ணி வாங்கல. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க கடிக்கிறது ஒரு நாள் கடிப்பீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அதுக்கப்புறம் 10 நாள் உங்களால நிறுத்த முடியாதுல்ல. அதனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அச்சோ, இதுல எப்படி வில்லாம இருக்கா? ஆமா, அதே சட்ல நானும் சுடிதார்லயே இருப்பேன். அப்பா பார்க்க கூட முடியாதா? முடியாது கண்ணா, முடியாது. வேண்டாம், கடியா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப நான் கடிக்கிறதாவே இல்லை. கடிக்கிறதே அது மட்டும்தான், தோற்றதும் அது மட்டும்தான், பார்க்கறதும் அது மட்டும்தான். அதுக்கும் தடையா முடியாது. சரி, நம்ம ரூம்ல நீ தாவணி கட்டலாம்ல? லூசாமானி, நான் தாவணி என்ன தெரியுதுன்றதுக்காக கட்டாம இருக்கேன். அதை மறைச்சு இது பண்ண தெரியாதா? அங்க பட்டாலே எரியுது இல்ல, தாவணின்னும் போது அந்த கிளாத்ல ஷார்ப்பா இருக்கு, அது பட்டு எரியுது. அதனால எனக்கு கட்ட முடியாது. அவ்வளவுதானே, நம்ம உங்க தாவணி இல்லாம இருக்கலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்ட வரும். என்ன ஒரு ஃப்ரீ அட்வைஸ். வாய் நீளமாக்கு. இதுக்கப்புறம் எந்த டாபிக் வேற எங்கே போவோம், நம்ம போலாம் இந்த பக்கம். நம்ம கொஞ்ச நேரம் பேசுவோம். அவங்க கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டோம். அவங்க ரொமான்ஸ் பண்ணி ரொம்ப நாளா இது போல இங்க வந்துருக்காங்க. ஆமா அவங்க ரொமான்ஸ் கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்குல்ல. ஃபாரின்ல இருந்த மாதிரி இந்தியால வந்து எனக்கு பெருசா தெரியல. இந்தியால வந்துலாம் இல்ல, இந்த ட்ரிப்புக்கு வந்து வேணா சொல்லு. சும்மா சொன்னேன்டி. இல்ல, அவங்க கொஞ்சம் பிஸியா இருக்காங்க, நம்ம கொஞ்சம் பிஸியா இருக்கோம். ஓகே, உங்களுக்கு எந்த பிஸியான வேலையும் இல்ல. சோ நீங்க ஷட்டப் கரும். நம்ம ஏன் எனக்கு பக்கத்துக்கும் போக கூடாது? தாராளமா நீ மொட்டை பக்கத்து படுத்து, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் நிம்மதியா அந்த ரூம்ல இருக்கேன். ஏன் இப்படி பண்ற? ஓடிடுற உங்ககிட்ட பேசவே நான் தயாரால ஓடிடுன்னு. புருஷன் இதை விட கேவலமா யாரும் சொல்லிக்க மாட்டாங்க. பரவாயில்ல, அதை நானே ஃபர்ஸ்ட் இருந்துட்டு போறேன்.